அப்படிப்பட்ட வைகோ அவர் என்ன நினச்சாருன்னா, நம்ம தான் நம்மளை அடிச்சுக்க ஆள் இல்லை, பெரிய எழுச்சி இருக்குது. ஏன்னா அதிமுக மேலே கடுமையான கோபம் இருக்குது. அப்போ நம்ம வந்து திமுக வந்து நம்ம உடைச்சிட்டோம், நம்ம பின்னாடி இளைஞர்கள் இருக்கிறாங்க, அப்போ நம்ம தான், திமுக ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சாங்க. ஜெயலலிதா என்ன நினச்சாங்கன்னா, டிஎம்கே ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு, நம்ம காங்கிரஸ் இதெல்லாம் கூட்டணி வலுவாக இருக்கிறோம், இப்போ எப்படி திமுக நினைக்கிறாங்க அந்த மாதிரி வலுவாக இருக்கிறோம், நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் எல்லா நினைப்பும் வந்து ஒன்றாயிடாதுல்ல. அந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருந்தது. கரெக்டாக தேர்தல் நெருக்கத்தில் மூப்பனார் வெளியில் வர்றாரு. வெளியில் வந்து இன்றைக்கு தாவேகா இருக்கிற மாதிரி அன்று எழுச்சியோடும் பேரெழுச்சியோடும் இருந்த வைகோவை அணுகிறார். அணுகும்போது வைகோ சேம் இதே மைண்ட் செட்டில் தான் இருக்கார். நான் தான் பெரிய ஆள், நான் தான் முதலமைச்சர், நான் தான் எல்லாமே, இவ்வளோ சீட்டு தான் தருவேன்ற மாதிரி அந்த இது சரியாக அமையல. இவன் ராமதாஸும் அணுகியதாக அப்போ தகவல், அவரையும் இவர் சரியாக ஹேண்டில் பண்ணல. இந்த சைடு இருக்கிறவர் கலைஞர், அவர் கிட்டத்தட்ட 5 வருஷமாக காத்துக்கிட்டு இருக்காரு. 91 ராஜீவ்காந்தி மரணத்தினால அந்த வெற்றி பறிபோச்சு. அந்த ஒரு இதுலேயும் அவர் இருக்கார். வந்ததை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டார். மூவ் பண்ணார உடனே பேசி ஓகே. ஷோவுக்கு கடுமையான கோபம் ஜெயலலிதா மேலே. ஷோவட்டையும் இவர் அணுகிறாரு. ரஜினிகாந்த் ஷோ மூலிமா வர்றாரு. ரஜினியை வாய்ஸ் கொடுக்க வைக்கிறார். ரஜினி வாய்ஸ் நல்லா ஜெயிக்கல, அது ஒரு பெரிய எழுச்சி. அதில் ரஜினியும் சேர்ந்துட்டார் வச்சிங்களேன். எப்படி 2019 எப்படி ஒரு பெரிய எழுச்சி வர்றப்போ பிகே அதில் அப்படியே சேர்ந்துக்கிட்டார் கூட, அவ்வளோதான், அந்த மாதிரி தான். அதனால் இது எல்லாம் சேர்ந்து வர்றப்போ ஒரு டக்குன்னு ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆயிடுச்சு. திடீர்னு மேகம் திரண்டு ஒரு இது ஃபார்ம் ஆகுது, மேக வெடிப்புன்னு அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே மக்கள் கோபம், அது ஜெயலலிதா உணரலை. ஏன்னா கூட இருக்கிற அதிகாரிகளை ஆல் இஸ் வெல்ன்றாங்க இன்றைக்கி சொல்கிற மாதிரி. அப்போ அது பெரிய பாதிப்பு. இதெல்லாம் சேர்ந்து காங்கிரஸும் சேர்ந்து இதானாங்க. அங்கே வைகோ இதே மாதிரி அதீத நம்பிக்கையினால அவரும் வெறும் சிபிஎம் கூட மட்டும் கூட்டணி வச்சுட்டு அவரும் அழிஞ்சார். கரெக்டாக திட்டமிட்டு விட்டு கொடுத்து ஜெயிச்ச இவர் வந்து பெரு வெற்றி பெற்றார் கலைஞர். இது வந்து முன்னுதாரணம். இப்போ அப்படியே இன்னைக்கு அந்த சூழ்நிலை பொருந்துது.